துவக்கங்கள் முடிவு வரை ஒரு கருத்தை காயப்படாத கொள்வது ஏழைய சூழ வேலை எடுத்துக்கணும் ஆலயம் முழுவதும் அக்னி மல்லாய் மாற்றிக்கணும் உங்களுடைய தயவுள்ள தரம் உண்மையாகவே இந்த தரத்து தேவன் இருக்கிறார் இதை நான் என்றைக்கும் காணுங்கள் நான் இருக்கிறபடியா உங்களுடைய சமூக எங்களோடு காணுவதற்காக நன்றி கொடுக்கும் எனவே ஆவி ஆத்மாக்களை தாழ்த்தி நிறைவேற்ற கொடுக்கும் உலகையை முழுவதுமாய் பயன்படுத்தும் ஏழைகளை காத்து கடந்த வழிநடத்தும் ஏன் நாம் நல்லதாகவே எந்த மனசும் நம்ம நல்லது செய்யணும்னு அந்த குணம் ஏன்னா ஆண்டு சொல்றாரு அவர் எதிர்க்க தாய்த்தன அவஸ்தான் மேன்மை வைப்பாருன்னு அவர் நம்மளை எப்பவுமே ஏன்னா யார் நம்ம இயேசு கிறிஸ்து அவரை விட்டு நம்மளுக்கு இது உலகத்துல யாருமே அல்லாம இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பிரச்சனை வந்துட்டாங்க எங்க இருப்பாங்கன்னு அது மாதிரி இருக்கும். நம்ம எப்பவுமே ஒரு மனசோட வேண்டிய ஆண்டவர் நம்பலாம். உண்மையாகவே அவர் அற்புதம் செய்வார். ஏன்னா அந்த நம்பிக்கையில கொஞ்சம் நம்மளுக்கு சலனமோ ஏதோ ஒரு 2 மனசாக இருந்து நம்ம பண்ணி இது பண்ணோம் அவர் அற்புதம் செய்வோம். உயிர்ந்த கொடுக்குறோம் அவருக்கு காலில் உயிர்ந்திருக்கும். காலில் அவர் ரொம்ப நல்லவர். இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். அவரை நம்ம பண்ணி யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாளோ ஒரு நிமிஷமோ ஒரு செகண்டோ பார்க்கலாம் அவர் நம்ம கூட எப்படி கூட வர்றாரு. ஏன்னா அவர் சொல்றாரு அவர் தான் மேலே இருக்கிறார். அவர் நம்மளே மேலே இருந்து பார்த்துவே உள்ளங்கைக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு. அவர் எப்பவுமே நம்மளை பார்த்துருக்கிறார். ஆனால் நம்ம தான் அவர் உள்ளங்கையிலேருந்து வெளியே போயிடணும் அவசரப்படுறோம். எதேதோ நம்ம பிளான் போட்டு பண்ணோம். அவருக்கு உண்மையாக அவருக்கு மேலே வேண்டி நம்ம நம்பி அவர் மேலே வார்த்தைப்பட்டு விட்டார். கண்டிப்பாக அவர் மேலே வெக்கப்படுறதுக்கு உடைய விட மாட்டார். ஏன்னா ஆண்கள் அவ்வளோ நல்லவர் வந்து ஒரு ஆத்மா இருக்கு. ஏன்னா அவர் தான் நம்ம இந்த பிரச்சாரம் அவருக்கு சுவாசம் தான் நம்ம உள்ள இருக்கு. அவருக்கு நம்மளை எப்பவுமே பாவத்திலையும் எதுக்கு ஒரு அடுக்க ஏதோ இதில் அவர் நம்மளை விட மாட்டார். ஏன்னா அவர் நம்மளை எப்பவுமே கையில் வச்சுப்பார். ஒன்றும் செய்ய அவர் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அவர் நம்மளை பார்த்துருக்கிறாங்க. நம்ம வந்தாலுமே சபையில் வரணும் எல்லாமே அவர் பண்ணி நம்பணும். உண்மையாக அவர் நம்மளை தூசி விளைஞ்சு எப்படி மேலே தூக்குறாரு நம்ம ஒவ்வொரு விசுவாசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க 32வது வருஷம் ஆண்டே சொல்றாரு. ஆண்டு அவர் நம்மளுக்காக அவர் ஒரே குமாரனை நம்மளுக்கு கொடுத்தாரு. அத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சிறுவர் அடிச்சிட்டோம். அப்போ கூட பாருங்க அவர் என்ன சொல்றாரு ஜிஸ்னே அவருடைய புத்தர் கோடி அவர் வந்து நம்மளுக்காக அவங்க பையனோட விட்டு கொடுத்துட்டாரு. நம்மளுக்கு சிறுவர்கள் நடந்துட்டான். அப்போ நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது கொடுக்க மாட்டாரா? நம்மளை சந்திக்க மாட்டாரா அவர்? ஆனால் நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? நம்ம விசுவாசம் நம்பிக்கை ஜபம். ஏன்னா இந்த பைபிளில் இருக்கிறது ஒரு வருஷம் ஜீவனோட வராது. ஆண்டவர் தான் இருக்கிறார். அப்போ நம்ம வந்து எப்பவுமே பாருங்க அவர் மேலே விசுவாசிச்சா உண்மையாக சொல்கிறோம். நம்மளை இது உலகத்திலே பாருங்க கிறிஸ்தவ மாதிரி யாரும் இல்லை. இன்னும் வந்து ஜாதியில பார்த்தா கிறிஸ்து ஜாதி மாதிரி மேன்மையான ஜாதி யார் ஆண்டவர் உண்மையாக நம்மளால் அவங்க. ஏன்னா நம்ம வந்து இதே சிறப்பாக வந்து இந்த உலகத்தில் ஜாதி மதம் இது மாற்றத்துக்கு வரல. நம்ம லைஃப் நம்ம வாழ்க்கை மாற்றத்துக்கு தான் வருவாங்க. நம்மளே யோசிச்சு பார்க்கறத நம்ம இயேசு கிறிஸ்து தயாராக இன்னும் எப்படி இருக்கும் இப்போ எப்படி இருக்கணும் நம்ம இதற்கு தெரியும். அவருக்காண்டி நம்ம இதயத்தில் வந்துட்டு உண்டாக சொல்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் யாருமே ஏதோ பண்ண முடியாது. அதனால நம்ம எப்பவுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்புவோம். அவருக்கு கூட நம்பிக்கோம். நம்ம அவர்கிட்ட ஜபம் பண்ணி ஆண்டு அவர் தான் நம்மளுக்கு அப்பா. அப்பா அவர் வந்து அப்பா வழியில் நம்ம வந்து கேட்டார். உண்மையாக சொல்கிறேன் அவர் ஆசீர்வாதிக்கு உதவி மாட்டார். எப்படி வரணும்? எப்படி வரணும்? எப்படி வரணும்? சாப்பிட எப்படி வரணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வரணும் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ சத்தம்
கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் தலையை தாழ்த்தி நம்ம கர்த்தருடைய சன்னதியில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, நீர் நல்லவர், வல்லவர், தூயவர், துணையாளர், ரட்சகர், போதகர். ஆண்டவரே கர்த்தாவே, வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள், என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறது. நீர் வெளிப்படும் ஆண்டவரே, நீர் பேசும் நாவை அக்கினியாய் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு சொன்னதுனால நம்ம ரூத் புத்தகத்தை பத்தி பார்ப்போம். எதை பத்தி? ரூத் புத்தகத்தை பத்தி பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுக்கல ரூத்தின் சரித்திரம், எடுக்கல ரூத்தின் சரித்திரம், ரூத்தின் சரித்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் சரித்திரம் பக்கம் 334, பக்கம் 334. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் சரித்திரம் வாசிக்க. முதல் வசனம் வாசிக்க. நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. படி படி. இப்போ இந்த பெத்லகேம் என்னன்னு தெரியுங்களா? ஒரு சின்ன விளக்கத்தை மாத்திரம் சொல்லிடலாம். பெத்லகேம் என்னன்னு தெரியுங்களா? சொல்லுங்க. பெத்லகேம்னா என்ன? ஏசப்பா பிறந்த இடம்னு சொல்றாங்க. சரி, வேதத்தின் படி பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு. என்ன? அப்பத்தின் வீடு. இப்போ ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன் பாருங்க. நான் முன்ன சொன்னதான் திரும்ப சொல்றேன். நான் பேசும்போது திருப்பி பேசணும். ஆமென். நான் கேட்டா பதில் சொல்லணும். நீங்க கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். இங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை பேச போறோம். உங்ககிட்ட என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். ஃப்ரீயா பேசணும். ஃப்ரீயா. நம்ம ஒரு மைக்க பிடிச்சி பைபிளை எடுத்துட்டதுனால நாங்க பெரியார் கிடையாது. ஒரு நாளும் பெரியார் கிடையாது. நீங்க கேட்கறதுனால சின்ன ஆளும் கிடையாது. உங்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கும், எனக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கு. எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாரும் ஒரே ரத்தத்துக்குள்ளதான் வந்திருக்கோம். அதனால எப்பவுமே பேசும்போது ஃப்ரீயா பேசுங்க. ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. நம்ம வெளியே பார்த்தா எப்படி பேசுறோம்? இப்ப மைக்க பிடிச்சிட்டு மாட்டோம். நம்ம என்ன புதுசாக என்ன சொல்றது? கரெக்ட் தானே? நம்ம வெளியே பார்த்தா சந்தோஷமா பேசுறோம், ஜாலியா தான் பேசுறோம். ஆனா இப்ப மட்டும் என் பேச மூணு பாக்குறீங்க, குறுகுறு நான் கடிச்சு சாப்பிடுற மாதிரியே பாக்குறீங்க. அப்படி இல்ல, ஃப்ரீயா பேசுங்க. வேதத்துல 3 விஷயம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். வேதத்தை உன் கண்ணு பார்க்கணும். வாசிக்கும் போது என்ன பண்ணணும்? உன் கண்ணு அதை பார்க்கணும், உன் காது அதை கேட்கணும், உன் வாயை அதை வாசிக்கணும். அப்பதான் வேதம்ன்றது உனக்குள்ள போயிட்டு சேரும். இல்லைன்னா வேதம் உனக்குள்ள உன் இருதயத்துக்குள்ளேயும் சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கர்த்தருடைய ஒரு பெரிதான கிருபை என்னன்னா, இந்த உலகத்துல பாருங்க 720 கோடி அதிகமா மக்கள் தொகை இருக்குது. இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ கடவுள்கள் சொல்லி கும்பிடுறாங்க, என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க, எதையோ மாத்துறாங்க. இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு, மாத்தி 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 போயிட்டே இருக்காங்க. எவ்வளவு போனாலும் சரி, இத்தனை வருஷமா மாறாத ஒரு விஷயம் அது வேதம் மாத்திரம் தான். ஆமென். அப்போ அந்த வேதத்துல இருக்கிற விஷயத்தை நம்ம முழுசா கத்துக்கணும், முழுசா தெரிஞ்சுக்கணும். வேதம் எந்த அளவுக்கு டீப்பா நம்ம போய் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மேம்படும். ஆமென் சொல்லுங்க. இது எவ்வளவு டீப்பா போய் பார்க்கிறோமோ அவ்வளவு நம்ம வாழ்க்கை மேம்படும். இன்னைக்கு நம்ம பேசுறது ரூத்தின் புத்தகம் முதலாவது என்னது? நம்பிக்கையுடைய சிறைகள். என்ன சிறை? நம்பிக்கையுடைய. அப்ப நம்பிக்கை என்ன? அது வார்த்தை சொல்லுங்க. நம்பிக்கை என்ன? நம்பிக்கை என்ன? சொல்லுங்க. நம்பிக்கை என்ன? விசுவாசம் ஒண்ணு. அடுத்து சொல்லுங்க. அடுத்து நம்பிக்கை என்ன? நம்பிக்கை என்ன? ஒற்றுமை. அடுத்து நம்பிக்கை என்ன? நம்பிக்கைனா விசுவாசம். அது முதல் பாயிண்ட். நம்பிக்கைனா சொல்ற பாருங்க, எது நடக்காதுன்னு தெரியுதோ அதை நடக்க நான் விசுவாசிக்கிறேன்னா அதுதான் நம்பிக்கை. நான் வாழ்க்கையில இனி இது முடிஞ்சு போச்சு, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என் வாழ்க்கை இங்கேயோட முடிஞ்சு போச்சு, ஒரு போலீஸ் ஸ்டாப் வச்சாச்சு, அதை தாண்டி போறதுக்கு வழி கிடையாது, இதை எல்லாத்தையும் போட்டு இங்கே நிறுத்திட்டேன், இவன் இதுக்கு மேல இந்த பகுதியை தாண்டி போக மாட்டான், அவன் வாழ்க்கை இங்கேயோட முடிஞ்சு போச்சு, அவன் மொத்தமா பினிஷ் ஆயிட்டான், இந்த முடிக்க போற நிலைமையில இருந்து தூக்கி எடுக்கிறார் பாருங்க, அதுதான் நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கிறது. இனி எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற இடத்துல வாய்ப்பை உண்டாக்கி அங்க என்ன நடத்துற பாத்தீங்களா, அதுதான் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்க பாருங்க, சாராளமா என்னாச்சு, கர்ப்பம் சத்து போச்சுங்க. கர்ப்பம் இனி சாராளுக்கு குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கை கிடையாது. ஏன்? அவங்களுக்கு ஸ்திரீகளுக்கு உண்டான எல்லா வழிகளும் நின்று போச்சு, இனி குழந்தை வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பே கிடையாதுன்ற நிலைமையில கொண்டு ஆண்டவர் உருவாக்கி நிறுத்துறார் பாத்தீங்களா. உன்னுடைய சந்ததியிலிருந்து ஜாதிகள் உருவாக்கப்படுது,
அதுதான் நம்பிக்கை. ஆமென். என் வாழ்க்கையில இது நடக்காது அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்ல நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் நம்பிக்கை. ஆமென். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அடிக்கடி நான் சொல்றதுதான், இந்த உலகத்துல உன் தலை மேல ஒரு அபிஷேகம் வந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா இந்த உலகம் இன்னையோட முடிஞ்சு போச்சு, மொத்தம் காலி, நாளைக்கு இந்த உலகமே கிடையாது. உலகமே இல்லைன்னா என்னுடைய அந்த அபிஷேக வார்த்தை, என் தலைமையில வச்சிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எப்படி நிறைவேறும் சொல்லுங்களேன். இப்ப உலகமே முடிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அது எப்படி நிறைவேறும்? உலகம் இல்லைன்னு வச்சுக்கல, இந்த உலகம் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு விஷயம் ஆண்டவர் வேதத்துல இருந்து தெளிவா கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் சொல்ற வாக்கு தத்துவம் உனக்கு நிறைவேறனா புதுசா ஒரு உலகத்தை சிருஷ்டித்தாவது உனக்கு அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஆமென். இதுதாங்க என் தேவன். வேற ஒரு வார்த்தையும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், நான் எப்படி இருந்தனோ என் நிலைமையை முழுவதும் மாற்றி என்னை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு அவர் வேற நம்பிக்கை இன்னும் அதிகமாக்கிட்டே போகுது. ஆனா ஒரு விஷயம், கர்த்தர் எல்லா இடத்துலயும் பல இடத்துல நான் பார்த்திருக்கிறேன், எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதமான செய்திகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள். நீ நல்லா இருப்ப, உனக்கு 4 வீடு வரும், நீ எப்படி இருப்ப, நீ கார் வச்சுட்டு இருப்ப, இதை பத்தி மாத்திரம் தான் இப்போ வேதத்துல எல்லாருமே தியானிக்கிறாங்க. ஆனா அது கிடையாது வேதம். ஆமென். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. ஆமென். வேதம் அது கிடையாது. உனக்கு கார் கொடுக்கிறாரா? கொடுப்பாரு, எனக்கு தேவையான கார் கொடுப்பாரு. வீடு கொடுப்பாரா? கொடுப்பாரு, எனக்கு தேவையான வீடு கொடுப்பாரு. எல்லாமே எனக்கு கொடுப்பாரு, அதுதான் தேவன். ஆனா எல்லா இடத்துலயும் இதை மாத்திரம் நம்ம மறந்து போயிடும். ஆசீர்வாதம் 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 உள்ளான ஆத்மாவுக்கான வார்த்தைகள் தேவை. நம்ம கிறிஸ்துவையே மறக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்காக ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்னா அவர் ரத்தத்துக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அந்த ரத்தம் எனக்கு கழுவி சுத்திகரிச்சிருக்கிறது இல்லையா? அப்ப அந்த ரத்தத்துக்கு நான் பதில் சொல்லணும். விலைக்கிரயமா என்ன வாங்கி இருக்கிறாரு. அப்ப உள்ளான மனுஷனை நம்ம எப்பவுமே என்ன பண்ணி வச்சிருக்கணும்? கர்த்தருக்காக கர்த்தரோட பரிசுத்தமா வச்சிருக்க முயற்சி பண்ணணும். ஆமென். ஒருத்தர் தவிர பரிசுத்தவான் யாரும் கிடையாது, முயற்சி பண்ணணும். ஆமென். இப்போ இந்த ரூத்தமா சப்ஜெக்ட் நீங்க பாருங்களேன், வாசிங்க. ரூத் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க, சத்தமா வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு மனுஷன் இந்த மோவாப்னா யார் தெரியுங்களா? அது சொல்லுங்க முதல்ல. மோவாப்னா யார் தெரியுமா? மோவாப்னா யாருன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க. நீங்க ஆபிரகாமும் அவனோட லோத்து ஒன்னா இருந்து லோத்து பிரிஞ்சு போயிட்டான். லோத்து சோதோம் குமாரான ஒரு பட்டணத்துல போயிட்டு நிற்கும் போது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் காப்பாற்றணும் நினைச்சு, உன்னை மாத்திரம் நான் காப்பாற்றுற பட்டணத்தை நான் அழிக்க போற முடிவு பண்ணிட்டு அவனை கொண்டு போய் விட்டுட்டாரு. அவன் மனைவி 33 மாறிட்டா. அவங்க போயிட்டு ஒரு மலை மேல சந்தரிச்சாங்க. அந்த லோத்தின் சந்ததியில வந்தவங்க தான் மோவாபியர். ஆமென். வேதத்தை ஒரு விஷயம் தயவா நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வேதத்துல ஆராய்ச்சி படிக்க கத்துக்கணும். இந்த மோவாப் தேசம்ன்றது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு உள்ளான ஒரு மோசமான ஒரு இடமா இருக்குது. இந்த மோவாபியர்கள் அப்படிதான் ஆண்டவரை மறுதலிச்சு பாவத்தின் சந்ததிகளா வாழ்ந்தவங்க. இப்ப போற இடம் எது பாருங்க, அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு நான் எந்த இடத்துக்கு போறேன்? மோவாபுக்கு போறேன். ஏன்? எனக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் சத்தியமா நிறைவேற்றுவார். நிறைவேற்றும் வரை நான் காத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆமென். நான் அவரை கொண்டு போயிட்டு வனாந்தரத்தில் நடத்துறாரு. வனாந்தரத்தின் பாதையில நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்க. வனாந்தரத்தின் பாதையில நடக்கும்போது நிச்சயமா நமக்கு கஷ்டமா தான் தெரியும். வனாந்தரத்தின் பாதையில காத்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப முடியாத நிலையா தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், வனாந்தரத்தின் பாதையில அவர் என் கூட வரும்போது ஒரு பிரச்சனை எனக்கு நேர போவதில்லை. ஆமென். அதனால மோசே சொல்றாரு, நான் வனாந்தரத்துல போறேன்பா, நான் இவங்களை வழி நடத்திக்கிட்ட போறேன். ஆனாலும் என் கூட யார் வரணும்? நீங்க வரணும். நீங்க வந்தா நான் போறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். இது எவ்வளவு ஒரு அழகான விஷயம், எவ்வளவு ஒரு அன்பான விஷயம் பாருங்க. அவர் பல நேரத்தில் சொல்றாரு, பல நேரத்தில் அவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து வந்தாலும் அநேக தரம் அவர் நம்மை சேர்த்துக்கிட்டே வராரு. வா, இப்பவும் நான் அவனை காப்பாத்துறேன், இப்பவும் நான் அவனை ஆதரிக்கிறேன், இப்பவும் நான் ஜீவனை தப்பு வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீ எத்தனை முறை என்னை விட்டு பின்மாற்றம் அடைந்து போனாலும் அத்தனை முறை நான் என்ன பண்றேன்? திரும்ப 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 சேர்த்துக்கிட்டே வரேன். எதுக்காக? இந்த உலகத்துல நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். ஆமென். இந்த உலகத்துல ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற விஷயம் ஒன்று இருக்குது. என்ன சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. என்னது? இந்த உலகத்திலேயே ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? சொன்னா சத்தமா சொன்னா நீ சொல்லுமா? நீங்க அக்கா சொல்லுங்க. இந்த உலகத்துல ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற ஒரு விஷயம் எது? புரியல?
நல்லா சொல்றோம் பாருங்க, உலகத்திலேயே ஆண்டவர் அதிகமா நேசிக்கிற ஒரே ஒரு விஷயம்னா அது என்ன மட்டும்தான். ஆமென். சரிக்காக இதுதான் உண்மை. சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படியே சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே கை பிடிச்சு சொல்லுங்க, கை பிடிக்கல பக்கத்துல, கை பிடிக்கல, கை பிடிக்க பக்கத்துல, கை பிடிக்க. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறது உங்களை மட்டும்தான், உங்களை மட்டும்தான். நீ கை பிடிச்சு அவருக்கு சொல்லும்போது உங்களை மட்டும்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ உலகத்திலேயே ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார்னா அது என்ன மட்டும்தான். அப்படி இருக்கிற ஆண்டவர் நம்ம எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. கொஞ்சம் கூட இந்த மோவாப்ல 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ரூத்துக்கு அவ்வளவு போயிடுச்சு, நம்பிக்கை கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, ரூத்து அவங்க மாமியார் ஒண்ணுமே கிடையாது. நீ குழந்தை பெற்று உனக்கு நான் கட்டி கொடுக்கவா என்னால முடியாது, எல்லாமே போன ஒரு நிலைமை. நீ என் கூட வந்து என்ன பண்ண போற, நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயும் அக்கா மாதிரி போயிரு. வேதம் நல்லா சொல்லுது, அவருடைய தேவர்களிடத்துல திரும்பி போனாருன்னு சொல்லுது வேதம். ரூத் என்ன சொல்றா பாருங்க, இனி நீ எங்க போறியோ அங்கதான் நானும் வருவேன். உன்னுடைய தேவன் எதுவோ அதுதான் என்னுடைய தேவன். இனி நீ மதிக்கும் இடத்திலேயே மரணமே என்று உன்னையும் என்னையும் வேற எதுவும் பிரிக்க முடியாது. அப்ப மரணம் என்ன, ஒரு பிரிக்கும் சக்தி. மரணம் ஒரு பிரிக்கும் சக்தி. மரணம் வந்து அப்பனையும் பையனையும் பிரிக்கும், மரணம் தாயையும் தகப்பனையும் பிரிக்கும், மரணம் மனைவியும் புருஷனையும் பிரிக்கும். பிரிக்காத ஒரே சக்தி. உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், மரணத்தை பார்த்து தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. இன்னைக்கு நான் இங்க மதிச்சா அங்க கதவை திறந்து என் ஆண்டவரை தரிசிச்சு நேருக்கு நேரா இதுவரை காணாம அல்லேலூயா ஆமென் ஆண்டவர் என்று சொன்னா இனி அவரை கண்டு, எப்படி அவரை கண்டு ஆராதிக்க போறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரூத் அம்மா பல இடங்கள்ல நீங்க வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருக்குது. ஆபிரகாம் இருக்காரு, அவரோட மனைவி சாரா இருக்காங்க. சாராவுக்கு கூட வேதத்துல கர்த்தருடைய வம்ச வரலாறுல பட்டியல இடம் கிடைக்கல, ரூத் அம்மாவுக்கு கிடைச்சிருக்குது. ஆமென். யாருக்கு கிடைச்சிருக்குது? ரூத்துக்கு. யார் ரூத்து? மோவாபிய ஸ்திரீ, புறஜாதி. ரிசர்ச் ஸ்காலர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிஏஎம் பாலக் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா அவருடைய மகன், அவருடைய பேத்தி, அவங்க தான் நம்ம ரூத் அப்படின்னு நம்ம ஸ்காலர்ஸ் எழுதுறாங்க. வேதத்துக்கு ஆதாரம் இல்லாம ஸ்காலர் அப்படி எழுதுறாங்க. இருந்தாலும் சொல்றேன், மோவாபிய ஸ்திரீயை கொண்டு கர்த்தர் அவருடைய சந்ததியை உருவாக்குறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நேற்று வரைக்கும் எவ்வளவு தூரம் ஆண்டவர் கூட இருந்து நான் பெயர் கிறிஸ்தவனா இருந்தாலும், நான் எந்த அளவுக்கு எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க தாத்தாவோட அப்பா கிறிஸ்தவர், அவரோட அப்பா கிறிஸ்தவர், ஆனா நான் கிறிஸ்தவரா இருக்கிறானே ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். புறஜாதிகள் இடத்தில் இருந்துதான் கிறிஸ்துவ வெளிப்பட்டார். இது ரொம்ப நுட்பமா நீங்க யோசித்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நம்மை கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா இருந்தா ரூத்தை போல அவர் ஆனதிலும் உங்களை போஷிச்சுக்கிட்டே வருவார். என்னங்க இல்ல, ரூத்துக்கு ஒண்ணுமே இல்லாம வந்தாங்க, எல்லாம் காணியாச்சு போச்சு, கையில இருந்து எல்லாமே போச்சு, வார் போடுங்க கோதுமையை பொதுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒன்றும் இல்லாத நிலைமையில இருந்த ரூத்தை கர்த்தருடைய சந்ததிக்கு தலைவராக வச்சார். பாத்தீங்களா, அந்த கர்த்தருடைய கிருபை. அவன் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நடத்தணும் ஒரு இடத்துல அவர் கொண்டு வந்து நிறுத்திட்டாருன்னா அவர் நிச்சயமா நடத்துவார். அது ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். எனக்கு ரொம்ப எடுத்து சொல்ற விஷயம் இதுதான். கர்த்தரை நம்ம எவ்வளவு தூரம் பின்பற்றி போறோமோ அந்த அளவுக்கு அவர் அந்த நடத்திக்கிட்டே வருவார். நடத்தும் பாதை வனாந்திரமா இருக்கும். ஏன் இவ்வளவு போராட்டம் பிரச்சனை வருதுன்னு நீங்க யோசிச்சுட்டே வந்தீங்கன்னா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், இது வனாந்திரம். வனாந்திரம் முடியும் போது இப்ப அவர் கொடுக்கிறது சாதாரணமா இருக்கும். ஆனா வனாந்திரத்தின் முடிவுல அங்க போயிட்டு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்டான எல்லா விஷயமும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் அப்படிதான், தாவீது அப்படிதான் வனாந்திரத்துல நீங்க பாருங்க, தாவீது எத்தனை அபிஷேகம் பண்ணப்படுறாரு. தாவீது வந்த உடனே ராஜா வாங்கிட்டாங்க. அவர் சாமுவேல் தலையில அபிஷேகம் பண்ணி 8வது அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குமே, அந்த பிள்ளையை கூட்டிட்டு வா, அவளதான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னாரு. தாவீது அபிஷேகம் பண்ணாரு. அபிஷேகம் பண்ண உடனே இப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம், நான் ராஜாவை போயிட்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்க. சாதாரண கவுன்சிலர் ஆனாலே தாங்க முடியல, நான் கவுன்சிலர் கேட்கிறாங்க. ஆனா ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி எங்க போயிட்டாரு, ஆடு மேய்க்க போயிட்டாரு. ஆமென். அவர் ராஜா தாங்க, ஆனாலும் ஆடு மேய்க்க தான் போனார். அவர் ராஜா தான், ஆனாலும் அவங்க அப்பா சொல்றாரு, நீ போயிட்டு நான் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க, பால் கட்டி கொடுத்துட்டு வாங்க. அவங்க அப்பா சொல்ல கேட்டு, இல்ல நான் ராஜா, எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படி சொல்லவே இல்லை. இதோ நான் போறேன். அவர் தந்தையை சொல்ல கேட்டார். முதலாவது ஒரு விஷயம் என்ன, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். மூணாவது தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். ஆவிக்குரிய தகப்பன் வந்திருந்தா ஆவிக்குரிய தகப்பனுக்கு தான் கீழ்ப்படியணும். ஆமென். உலக பிரகாரம் நம்ம தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், அது வேற விஷயம். தகப்பனுக்கு தாயும் கனப்படுவாயாக, அதான் மறுக்கல. ஆனா ஆவிக்குரிய தகப்பனுடைய வார்த்தைக்கு நிச்சயமா கீழ்ப்படியணும். ஏன்னா கனத்தை அவர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ரூத் அம்மா பார்த்து அப்படியே
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வந்தோம்னா அவங்க ஒண்ணும் இல்லாத நிலைமையை எப்படி ஆண்டவர் ரொம்ப சின்ன புத்தகங்க. நீங்க இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரூட் சப்ஜெக்ட் மட்டும் அந்த அதிகாரிகள் எல்லாம் படிச்சுட்டு வரீங்க, ரொம்ப சின்ன புத்தகம் தான். அதை நீங்க படிக்க ஒரு முறை இல்ல பல முறை படிக்க தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வேதத்தோட அடிநாதமா இருக்கு. ஆமென். புதிய ஏற்பாட்டோட அடிநாதமே இங்கதான் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு நீங்க பாருங்களேன், எவ்வளவு நெருக்கடியான நிலைமையில இருந்து அந்த அம்மாவை எந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து உயர்த்தி வச்சிருக்காரு. ஆமென். அப்ப அப்படிதான் இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் இல்லாத நிலைமை. இங்க போனா இங்க கடன் தொல்லை, இங்க போனா இங்க பிரச்சனை, இங்க போனா இது ஒரு தொல்லை, எல்லா பக்கமும் என்னை சுற்றி எல்லா பக்கமும் நெருக்கடி தான். நடுவுல நான் மாத்திரம் தான் இருக்கிறேன். அந்த நிலைமையா இருந்தாலும் சரி, எதிர்க்க சிங்கம் தான் இருக்கும். கவலையப்படாதீங்க, சிங்கத்தின் வாயை தொட்டால் வல்லவரா இருக்கிறார். ஆமென். உனக்கு எதிராக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகளை பார்க்கிறோம் அவர் நமக்கு பெரியவர். ஆமென். நீ பிரச்சனையை பார்க்க பிரச்சனை பெருசாதான் தெரியும். பிரச்சனையை காட்டிலும் அவர் எனக்கு பெரியவர் நினைச்சு பாரு, பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமென். இது என் வாழ்க்கையில பல நேரங்கள் நடந்திருக்குது. நடந்ததை மாத்திரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நடக்கிறத பேசுறேன். வாழ்க்கையில நடந்திருக்கு, அதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனைகளை பேசுறேன். பிரச்சனையை பார்த்து தயவு செய்து பயப்படாதீங்க. ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையோட நில்லுங்க. கர்த்தர் இருக்கிற விசுவாசமா இருக்க. உங்களுக்கு இருக்க எல்லா தடைகளையும் உடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சின்ன விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். வேதத்துல நீங்க ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிக்கும்போது தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க பர்டிகுலரா பார்த்து படிக்கணும். நீங்க உங்களோட மாம்சத்தின் மூலியமா வேதத்தை வாசிக்க உங்களுக்கு அது வேகாத மாதிரியே தெரியும். ஆவியை கொண்டு வேதத்தை வாசித்து பாருங்க. ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்பமா மாறி தெரியும். வேதம் என்ன இவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் நீ படிக்காத விஷயத்த அதே அதிகாரத்தை கண்கள் திறக்கப்பட்டா அவ்வளவு அற்புதமா கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் இருந்தா நம்ம திரும்பவும் தெளிவா இதை பத்தி பேசுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிறு ஜெபத்தை செஞ்சுட்டு முடிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் நீர் இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். பிதாவே, இந்த நேரத்திலும் கூட கூட்டிய ஒவ்வொரு ஜனத்தையும் தகப்பனே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். அடிமையுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். அப்பா, ஆலயத்துடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இப்படி வார்த்தை கேட்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்கிறீர். வார்த்தையினாலே தகப்பனே எங்களை முழுவதுமாய் நிறைத்து நடத்துகிறீர் ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய பாதத்திலே தகப்பனே ஒவ்வொருவரும் சரணடைகின்றோம். நீர் பேசும் வந்தவர் ஒருவரும் வந்த வண்ணமாய் திரும்பாதபடி இருதயத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் முழுவதுமாய் இப்பொழுது என் தேவன் தீர்த்து அனுப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, பேசுகின்ற மகனையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, நீர் பேசும் மகனை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாவை அக்கினியாய் மாற்றும் வார்த்தைகள் எனக்கானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். கர்த்தாவே, நீர் இந்த வேலையில் ஆளுகை செய்யும். பாதத்தில் எல்லாவற்றை கொடுத்து ஒப்புவிக்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே. ஒண்ணு தெரியல, நான் கூட வாலிப நாட்களில தஞ்சாவூர்ல பண்டித தோட்டம் ஒரு பெரிய தோட்டம் ஸ்டாண்டின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்னா, அங்கே வீட்டெல்லாம் பார்த்தேன், அங்க போய் தண்ணியா கத்துடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க முடியும். கத்தத்தனம் பெரிய கிருபை, அது மிகவும் பெருசு. யார் அனுபவிச்சுங்கிறாருன்னா உங்க தான் அனுபவிச்சுருக்கேன் சொன்னாரு. தேவன் நம்ம தான் நேசிக்கும்படியா அந்த உலகத்துக்கு வந்தார். தமிழ் மற்றவங்களாம் இல்லையே. கர்த்தர் அவர் வைத்த அன்பினாலே தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து இருக்கோம். அவர் அன்பு இல்லைன்னா நாம செய்யற ஆட்டத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் எங்கேயோ தூக்கி போட்டுப்பாரு. ஆனா தேவனுடைய கிருபை என்ன பண்ணுது, நம்ம மட்டுமா அழைத்து வருகிறது. சரி, உங்களோட என்னதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் தேவன் தந்த வார்த்தைகளை நான் வேகமா சொல்லி போட்டேன். சரி, நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் நான் பக்கம் போடல. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அது பலனை என்ன பண்ணுவார்? புசிப்பாய். ஆனா உனக்கு பெருசா பண்ணலையா? கொண்டாடி பேச்சு கேட்டான். அதுக்கப்பா நீ என்ன சண்டை கொண்டாடி பேச்சு கேட்கலாம். வீட்டுக்காரன் உண்டு இல்லைன்னு ஆயிக்கிறாங்க. அவன் என்ன பண்ண ஆளாம கொண்டாடி சொன்னது கேட்டான். கடவுள் சொல்ற மாதிரி
அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பூமி வந்து அது சபிக்கப்பட்டதா, சாபத்துக்குள்ளாய் மாறி போச்சு. சரி, 18ஆம் வசனத்துக்கு நம்ம வாசிக்கலாம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பார்வைகளை புசிப்பாய், வெளியின் பயிர்களை புசிப்பாய். சரி, இந்த சாபம் பூமியில வந்துட்டதுனால அது என்னதான் உனக்கு நல்லா பயிர் கொடுக்க வேண்டிய அந்த நிலம் அது என்ன ஆயிடுச்சு, சாபத்துக்குள்ளாய் மாறி போனதுனால அது என்ன ஆயிடுச்சு, முள்ளும் குறுக்கும் தருது. சரி, இந்த புதிய ஆண்டில உங்களோடு என்ன பேசணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பேர் அந்த சாபத்தை குறிச்சு சொன்னார். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி தான், சாபத்துக்குள்ளான பூமி தான். அதுலதான் நாமளும் என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சாபத்துக்குண்டான இந்த பூமியில உனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆசீர்வாதம் கிடைக்குது. சரி, அது போலமா என்னன்னு பார்க்கலாம். நெகேமியா 13:621 அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசேயின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதிலே அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் கீலேயாமை கூலி பொருத்தி கூட்டிக் கொண்டபடியினால் அவர்கள் என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருப்பதாக காணப்பட்டது. இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒரு வரலாறு என்னன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பாபிலோனுக்கு சிறையா அழைக்கப்பட்டு போனாங்க. அந்த பாபிலோன் ராஜா மறைந்த பிற்பாடு வேறு ராஜா வரும்போது அவன் என்ன பண்ணா, எளிமையா தீர்ப்பு சொன்ன வசனத்தின்படியே அங்கிருந்து அவங்க என்ன பண்ணா, நீங்க போய் எருசலேமில நீங்க போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆளுக்கு தூக்கிட்டு நீங்க இருவா சொல்லிட்டாங்க. அப்படி அனுப்பும்போது நெகேமியாவுக்கு ஒரு கூட்டம் வருகிறது. எஸ்ராகார் என்கிற அந்த தேவ மனுஷனோடு ஒரு கூட்டம் வருது, இவனோடு ஒரு கூட்டம் வருது. இந்த கூட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க, மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தை அவங்க வாசிக்கிறாங்க. அப்படி வாசிக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இந்த எமோரியரும் அமோனியரும் மோவாபியரும் என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஜனம் ரொம்ப பெருசாக என்ன பண்ணிச்சு, இந்த வனாந்தரத்துல தங்கிட்டு இருக்கு. அவங்க வந்து எங்க நம்ம அழிச்சுட்டு போறாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களை சபிக்கும்படியா குறி சொல்கிற ஒரு மனுஷன், அந்த பிளேயாம் என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க, நாங்க என்ன தேவையோ அதெல்லாம் நாங்க தரோம், நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அந்த கடலை என்ன பண்ணணும், சபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க அவர் எழுதும்போது எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, அவர்கள் என்னக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினே எங்கள் தேவன். அவன் சபிக்கும்படியா அந்த பிளேயாம் என்ன பண்ணா வந்தான். ஆனா தேவன் என்ன செய்தார்னா அந்த சாபத்தை என்னவா மாற்றிட்டாரு, ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி, இந்த சபிக்கப்பட்ட பூமியில நீ நான் என்ன பண்ணுவோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாபமான இடத்துல நீ சாபமா இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அந்த சாபத்தை உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாற்றி விடுகிறார். நம்ம 202ஆம் பக்கம் இருக்கலாம். 202ஆம் பக்கம் என்ன ஆகும், 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, நான் எப்படி சபிக்க முடியும்? தேவன் வந்து என்ன பண்ணல, சபி சொல்லப்பா. என்ன பண்ணா, அவன் சபிக்க முடியா, என்ன பண்ணாங்க, அவன் அழைச்சு வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா என்ன பண்ணு, நீ சாபத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேவன் என்ன செய்யல, அவனுக்கு அனுமதி தரவில்லை. 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கலாம். சிங்கம் போலவும் சிங்கம் போலவும் மடக்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவர்கள் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். சரி, இந்த பாலாக்கு நீங்களா என்ன பண்றாங்க, அவனை கூப்பிட்டு வந்து அவங்க பாக்குறாங்க. ஆதினால என்ன பண்றான், அந்த பிளேயாம் அவங்கள சபிக்கும்படியா சொன்னாலும் அவங்க என்ன பண்ணல, சபிக்கல. ஒருவேளை அவங்க நம்ம மனாந்திரத்துல அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப பரவி, ஏன்னா எவ்வளவு பேர் வந்தாங்க, 6 லட்சம் மக்கள் என்ன பண்ணாங்க, எகிப்து தேசத்துக்கு இருந்து வந்தாங்க இல்லையா. அப்படி வரும்போது அவங்க மனாந்திரத்துல பரவி இருக்காங்க. அவங்களை சபிக்கும்படியா சொன்னான். இங்க நடந்த காரியம் எல்லாத்தையும் தெரியுமா, இஸ்ரவேல சபிக்க சொன்னதோ அதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, தூர வனாந்திரத்துல அவங்க எல்லாம் படுத்துருக்காங்க, அங்க தங்கியிருக்காங்க. ஆனா இங்க அவங்களுக்கு விரோதமா என்ன நடக்குது, சரியான
ஒரே நல்லா திட்டம் போட்டு அவங்களை சபிக்கும்படியா ஆளை கொடுத்துருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு ஏதோ காரியம் தெரியவே தெரியாதுங்க. என்ன நடக்குது, நமக்கு விரோதியை யான் எழுமனா, எதுக்கு எழுமனா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா அவங்க நம்ம மேல சாபத்தை கொண்டு வந்தாலும் கூட அந்த சாபம் என்ன பண்ணாது, நம்மளை ஆட்கொள்ளாது. அதனாலதான் என்ன சொன்னா தேவன் வந்து யார் சபி சொன்னாரோ அவங்க தான் என்னால சபிக்க முடியும், இல்ல சபிக்க முடியாது. மேல சாபம் வந்துட்டு ஐயோ கவனிச்சு என் ஊரால என்ன பண்றாங்க எடுத்து போட்டுறாங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதாவது எல்லாம் போட்டுறாங்க. எங்களுக்கு இருபது என்ன பண்றாங்க, யாரும் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைக்கு சான்ஸ் சொல்லிட்டாங்க. நான் போய் பார்க்கலாம் அதெல்லாம் கற்று நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிச்சு. விஷயம் என்னன்னா, நீ கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது, உனக்கு விரோதமா யார் என்னென்ன பண்ணாலும் கூட அது நமக்கு தெரியாது. ஆனா யார் பார்த்துட்டு கர்த்தர் பார்த்துட்டு சங்கீதம் 121 சங்கீதம் சொன்னா அவர் என்ன பண்றதில்ல, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் என்ன பண்ணுகிறாரு, அவரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவதான் நம்முடைய தேவன். ஆகினால இந்த சாபத்துக்கும் எதனா செய்து வச்சுட்டாங்க, எதை பண்ணிடுறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. சரிதானா? சரி, இந்த சாபத்தை தேவன் என்ன பண்ணா ஆசீர்வாதமாக திருப்பி விட்டார், மாற்றி விட்டார். இந்த வாழ்க்கையில நீ சாபத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, சாபத்தின் பிரியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட என்ன இல்ல, உனக்கு அந்த சாபத்தை ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். என்னதான் வந்தாலும் அதனால சொன்னாரு, என்ன சொல்றாரு தொழுப்பற சங்கீதத்துல, உங்க பக்கம் 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்ன பார்த்துருப்பாங்க. அது மாத்திரம் சத்ரு உனக்கு விரோதமா என்னென்ன செய்தாலும் என்னென்ன சாபங்களை கொண்டு வந்தாலும் இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் என்ன செய்ய போறாங்கன்னா அந்த சாபத்தை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போறாங்க. ஆனா நல்லா கத்துக்கிறேன், எங்க சாப்பிடுது ஒரு வேலை சொல்வேன், இன்னும் 12 மாசம் பையன் நாள் போயிது நல்லா தானே வரும். அப்படி வரும்பொழுது என்ன பண்ண கர்த்தர் எந்த சாபமோ எந்த மந்திரவாதமோ எதுவுமே என்ன பண்ணது உன்னை ஒன்றும் செய்யாது. அதனாலதான் இந்த என்ன 23ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றதுன்னா 23ஆம் வசனம் 23ஆம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான புத்தி சொல்லுதலும் இல்ல. ஆமா, தேவன் வந்து உண்மை என்ன செய்யலாம் சொல்லிட்டு சொல்லப்படும். அப்போ இந்த சாபமான தூய்மையில இது வாழ்ந்து கொண்டிருந்தா கூட என்ன பண்ண போறதில்ல, சாபம் அணுக போறதில்லை. உனக்கு விரோதமா யார் எப்படிலாம் எண்ணி உன்னை சபித்தாலும் கூட அந்த சாபம் உன் வாழ்க்கையில என்ன பண்ணாது, எந்த பலனையும் கொடுக்காது. அதனால வாசிக்கலாம் 260 எடுத்துக்கலாம். ஏசியா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஏசியா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று யார் சொல்றது? கர்த்தர். ஏசப்பாவே தெரியும், அதனால மனுஷன் ஒருவேளை தெரியாது இல்லையா? மனுஷன் தெரியாதுமா, என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவன் சொன்னாதான் தெரியும். ஆனா தேவன் சகலவற்றையும் என்ன பண்ணுகிறாரு, பார்த்து கொடுக்காரு. அதனால அவனுக்கு தெரிஞ்சதுனால நீ என்ன பண்ண, அவரோட நீ ஐக்கியமாயிரு. உன் சாபங்கள் அனைத்து என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதமாக. உனக்கு விரோதமா யாரு என்ன ஆலோசனை பண்ணி எப்படி கேட்டு சூனிய வச்சு எது பண்ணாலும் கூட என்ன பண்ணாது, அந்த சாபங்க உன்னை வந்து ஆலோசிக்கிறார். அது நல்லா புரிஞ்சுங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரிடத்தில் நம்மை உறுதியாய் ஒப்படைப்போம். கர்த்தர் நாமும் நேசிப்பதற்கு முன்பதாக, நாமும் பிறப்பதற்கு முன்பதாக அவர் என்ன பண்ணார், சிலுவையில அறைந்து அந்த சிலுவையின் மூலமாக சாபத்துக்குள்ளான நம்மை ஆசீர்வாதமாக மாற்றி வச்சிருக்கார். அது நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு. பைபிள் நம்ம படிச்சுட்டு நம்ம நிறைய படிக்க வேண்டியது. ஆமா சொல்லுவாங்க கற்றது அதாவது உலக, அது உலக படிப்பு மட்டும் இல்ல, பைபிள் தான். ஆமே
நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம், நான் பைபிள் 50 வாட்டி முடிச்சிட்டேன், 10 வாட்டி முடிச்சிட்டேன், என்ன படிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படிலாம் கிடையாது. வேதம் என்பது எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய புதையல் மாதிரி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம், அதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பாகத்துக்கு ஒரு சின்ன புக்கு தான் இல்லையா, 66 புத்தகம் தான், 1189 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க படிக்கும் போதும் அவ்வளவு ஆழமான சத்தியம் அதுக்குள்ள இருக்கு. நம்ம பைபிளை படிக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தியானியம். 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் படிக்கிற மனுஷன் பாக்கியவானா, தியானம் பண்ணுற மனுஷன். தியானம் என்பது வேறு, படிக்கிறது எல்லாமே படிப்பான். பைபிள் எல்லாமே படிச்சிருக்கிறாங்க, நம்மளும் படிக்கிறோம். பட் தியானிக்கிறது வேறு. தியானிக்கும் போதுதான் நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம அறிந்து. 119ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, உங்க வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துடும் அப்படின்னா அதிசயம் இருக்குது. அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். தாவீது 119ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, இந்த வேதம் நாள் முழுவதும் என் தியானம் அப்படின்னு சொல்றாரு. அவன் ஒரு மணி நேரம் ஆகியும் வேதத்தை என்ன பண்ணோம், படிக்கணும். சும்மா போற போக்குல ஒரு அதிகாரத்தை எடுத்து இல்லையா, நிறைய பேருக்கு வாசிப்பாங்க. வாசிக்க அந்த மாதிரி இருக்கீங்களா? ஏன்னா எனக்கு தெரியல, சில விஷயம் தோணுது சொல்லணும்னு சொல்லி அவசரமா என்ன போவாங்க, இப்படி படிச்சு இந்த வாழ்க்கை முடிச்சு இந்த வாசத்தை வாசித்து போவாங்க. நிறைய பேருக்கு கிடையாது, தெரியல. பத்தாண்டு அப்படி படிச்சிருக்கோம், இப்படி படிச்சு பிடிச்சு யூதாஸ் தாண்டி கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னு மறுநாள் திருப்பி பட்ட செய்வது சீக்கிரமா செய்யணும். நிறைய நேரங்களில் வேதத்தை நம்ம படிக்கும் போது அப்படி படிக்கூடாது. வேதத்தை ஒழுங்கும் கிரமமாய் படிக்க வேண்டும். வேதத்தை எப்படி படிக்கணும், போய் வேதத்தில் இருக்கு. எப்படி படிக்கணுமா, கண்ணு பார்க்கணுமா, வாய் நீங்க பார்க்கிற வசனத்தை படிக்கணுமா, உங்க காது கேட்கணுமா, உங்க இருதையும் அதை தியானிக்கணும். எத்தனை பேர் போய் படிக்கலாம், படிக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் வேற கண்ணு பார்க்கணும், அப்படியே அந்த மாதிரி படிச்சுட்டு படிச்சேன். நிறைய பேர் எதுக்கு பைபிள் படிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் கேட்பாரு பைபிள் படிச்சீங்க, அதுக்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. இதுன்னு கேட்டாங்கன்னா பைபிள் படிச்சேன், அது என்னைக்கு படிக்கல அன்னைக்கு கேட்பாரு பாஸ்டர், கேட்டா அதனாலே நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க. அப்படி கிடையாது. பைபிள் படிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, தேவன் நம்ம கூட பேசுறது. 10 விதமான வழிகள் வச்சிருக்காரு ஆண்டவர் நம்ம கூட பேசுறது. அதுல ஒரு வழிதான் வேதத்தின் மூலமா தேவன் நம்ம கூட பேசுறது. நம்ம ஆண்டவரோட பேசுறதுக்கு எத்தனை வழி இருக்கு? ஒரே என்ன வழி? அதுவும் பிரேயர்ல படிக்கும் போது அதுல பலவிதமான ஜெபங்கள் இருக்குல்ல. ஆமென். கடமைக்காக ஜெபம் பண்றது, தேவைக்காக ஜெபம் பண்றது, எப்பனா ஜெபம் பண்றது இல்ல, பரவன ஜெபம், many type of prayer, நிறைய விதங்களை நம்ம
சேனைகளை கட்டாவே பரிசுத்தர் 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 மகா பரிசுத்தராய் உங்களை பரிசுத்தாக தொடர்ந்து கொள்ள முடியாது. தகப்பனே, அருமையான பிள்ளைகளை கொண்டு வந்து பாடல் பாடவும் எழுதி வாசிக்கவும் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் உங்களுடைய சத்திய வசனங்களை சத்தியமாக பாதிக்கின்ற பிராண கருதி கொடுத்த கருணைக்காக நன்றி கொடுத்தோம். எங்களால் உண்டானதில்லை, ஏவனுடைய கிருபை. அநேக ஆண்டுகளுக்கு உண்டாக நாதைகளாக நின்றோம், ஆற்றுவார் நின்றோம், கேட்குவார் நின்றோம், அனுபவத்திற்கு பெருமில்லாமல் அனுபவம் ஆகிய தேடி வந்த தெய்வம் பிழைத்திருக்க முடியாது. உங்களை கண்டு தயவு கருவிக்காக நன்றி கொடுத்தோம். யாருவே தனக்கு நான் இருக்கிறேன் என்கிற தேவன் நான் இருந்தபடியால் இங்கே வாசம் செய்வேன் என்று வாக்களித்து வாக்குமாறாக பகிர்ந்து கொண்ட அருமையான மனிதர்கள் நோக்கம் நடக்கிறோம். நாங்கள் இருமாதிரி இருக்கக்கூடாதபடி எத்தனை பண்ணி நாங்கள் வெளிப்பட தெய்வத்தாக நன்றி கொடுத்தோம். எனவே நாங்கள் ஒருவரை மார்க்கை செய்கிறோம். நம்முடைய வேலைக்காக எஜமான சொல்கிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பது என்னுடைய கடமையாக காணப்படுகிறது. ஆனால் என்னுடைய மறைத்து பிள்ளைகளை வழிநடத்த தேவையில்லை. நன்றியோடு சொத்து நன்றியான பொழுதை அந்தவரே எனக்கு தெரிவிக்காக நன்றியோடு சொத்து இன்னும் என்று காணப்படுகிறது. இரண்டு நாட்களையும் இந்தியாவுடைய காரணங்கள் ஒன்று நடக்கிறோம். தயவுள்ள கரம் நாங்கள் நடத்தும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். இதப்படே கத்திரிகள் எந்த கருவிகளோ குறைவுகளை மேற்கொள்ளப்படாதவரை காட்டுகிறார்கள். ஏழைகளை பெருமையாக்குகிறோம். தொடர்ந்து வழிநடத்தோம், வேலைப்படுத்தும். புதிய கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். ஏற்று நாம் நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் ஆமென். எங்கள் இருப்போம் ஐயாவ பலவையாளர்கள் ஆசிரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் என்றும் சதாகாலம் நம்மோடும் நம் அனைவரோடும் மேல முடியரோடும் இந்த பகுதியில் வசிக்கிற எல்லாரோடும் தங்கியிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.